அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளால் சுமார் 2 வருடங்களுக்கு முன்பாக நமது மதரசா பழுதடைந்த நிலையிலே உள்ளதை மனதில் நினைத்து நமது ஜாமியா மஸ்ஜித் வக்ஃப் நிர்வாக சபையினரும் நிர்வாக கமிட்டியும் ஜமாத் பொதுக்குழு கூட்டத்திலே எடுத்த முடிவின் அடிப்படையிலே அதனை இடித்துவிட்டு புதிதாக ஒரு மதரசா கட்ட வேண்டும் என்று பேரார்வத்தோடு அதை ஆரம்பம் செய்தோம். அப்பொழுது நம்முடைய நிர்வாக சபையிலே எவ்வித பணமும் எடுக்காமல் முழுமையாக பொதுமக்களுடைய சமுதாய புரவலர்களுடைய நமதூர் ஜமாத்தார்களுடைய நிதியை நோக்கியே சென்று கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே முதலிலே நமது தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திலே பெரும் மராமத்து பணிக்காக நாம் மனு செய்திருந்தோம். அப்பொழுது நம்முடைய வக்ஃப் வாரிய தலைவர் அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி அவர்கள் நேரிலே இங்கே வந்து ஆய்வு செய்து இதனை உடனடியாக நான் பெரும் மராமத்து பணியிலே பணம் நிதி ஒதுக்கீடு செய்து தருகிறேன் என்று சொல்லி சுமார் 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதனை முதல் தவணையாக 8,60,000 பணம் உடனடியாக வந்தது. அதனை வைத்து ஆரம்பித்து சுமார் கீழ்தளம் 3,513 சதுர அடி, மொத்தம் 7,026 சதுர அடியிலே மிக பிரம்மாண்டமான இந்த கட்டிடத்தை கட்டி முடித்திருக்கின்றோம். அதற்கு நம்முடைய சமுதாய புரவலர்கள், உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்கள், நண்பர்கள் அளித்த மொத்த தொகை 81,22,252. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திலிருந்து பெற்ற தொகை 12 லட்சம். நம்முடைய நமதூர் கீழத்தெரு ஓரியண்டல் அல்ஹாஜ் எஸ் தாஜுதீன் அவர்கள் மலேசிய நாட்டிலிருந்து தன்னுடைய நண்பர்கள் மூலமாக வசூல் செய்த தொகை 3,97,960. நம்முடைய மெயின் ரோடு ஏ முகமது இர்ஃபான் அவர்கள் தாய்லாந்திலிருந்து வசூல் செய்யப்பட்ட தொகை 3,35,000. ஆக மொத்தம் நேரடியாக வந்த தொகை 99,55,212. அதன் மட்டுமல்லாமல் நம்முடைய சமுதாய புலவர்கள், நம் ஜமாத்தார்கள் பொருளாக வாங்கி அளித்தது 22 லட்சம். ஆக இவ்வளவு நிதியை கொண்டு மிகவும் சிறப்புமாக நாம் இந்த மதரசாவை கட்டி கொடுத்ததற்கு முதலிலே நம்முடைய வக்ஃப் வாரிய தலைவர், வக்ஃப் வாரியம், தமிழ்நாடு அரசுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த மதரசா என்பது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கான நாம் அளித்த முதலீடு. இதை வைத்துத்தான் கல்வி கற்க முடியும். தொழுகை, நோன்பு, ஜகாத்து எதுவுமே குழந்தைகளுக்கு கடமை கிடையாது. ஆனால் இந்த ஆரம்ப பள்ளியில் கற்றால்தான் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக லட்சங்களிலே நமக்கு அன்பளிப்பளித்த சில என்னுடைய கனவான்களை நினைவு கூற ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நமது பெரிய திரு அல்ஹாஜ் NSN குடும்பத்தினர்கள் அவர்கள் வரும்போதெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கொடுத்து கொண்டிருந்த அவர்களை இந்த நல்ல நேரத்திலே நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அதே போன்று பெரிய திரு ஜனாப் ஏ தாஜுதீன் அவர்கள் கட்டுமான பொருட்களுக்கு அனைத்து மரவேலை பொருட்களும் வாங்கி கொடுத்தார்கள். அதே போன்று கீழத்தரு OM முகமது சாலிக் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் பணிபுரியும் சவுதி அரேபியாவினுடைய நிறுவனத்திலிருந்து பெற்ற தொகை. பெரிய திரு ஜனாப் டாக்டர் ஜமால் முகமது மற்றும் அமெரிக்காவில் அவருடைய நண்பர்கள் மூலமாக பெற்று தந்தது. ஓரியண்டல் தாஜுதீன் அவர்கள் மலேசியாவில் பெற்று தந்தது. கீழத்தெரு AA அபு ஃபாரிஸ் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர்களால் பெற்று தந்தது. பெரிய தெரு மர்ஹூம் ஜெயினுலாபுதீன் அவர்கள் குடும்பத்தில் பெற்று தந்தது. நூரியா தெரு A ஷேக் மஸ்தான் அவர்கள், மெயின் ரோடு M அப்துல் அஜீஸ் அண்ட் சகோதரர்கள், கிளியனூர் MS சலாஹுதீன் அவர்கள், நூரியா தெரு M அப்துல் மாலிக் அவர்கள். இறுதியாக நமது பள்ளிக்கு, இந்த மதரசாவிற்கு நிச்சயமாக நம்ம பைத்துல் முகத்தஸ்
பேஷ்மாம் அவர்களை அழைத்து வந்து அழகு பார்த்த ஜமாலியா தெரு சையத் ஜெயபத் அவர்கள், கிளியனூர் கோல்டன் அலி ஜின்னா அவர்கள், பெரிய தெரு எம் லியாக்கத் அலி அவர்கள், பெரிய தெரு எம் முகமது ஃபைசல் அவர்கள், ஜின்னா தெரு ஏ ஹாஜா நஜ்முதீன் அவர்கள், பெரிய தெரு எம் முகமது அபுபக்கர் அவர்கள், மேலத்தெரு ஏ எம் முகமது இப்ராஹிம் அவர்கள், திருக்கலாச்சேரி மாஷா எம் முகமது அலி அவர்கள், கீழத்தெரு எஸ் ஹலீல் அஹமது அவர்கள், திருக்கலாச்சேரி ஹமாரா ஹாஜா மைதீன் அவர்கள். இறுதியாக இந்த கட்டிடத்திற்கு நிலுவையில் உள்ள தொகை என்னவென்று நான் தருகிறேன் என்று சொன்ன திருக்கலாச்சேரி அல்ஹாஜ் முகமது ஆரிஃப் சுல்தான் அவர்கள் மேலும் 50,000, 20,000, 30,000 என்று அனைத்தும் கொடுத்ததில் நாம் இப்பொழுது பட்டியலிட்டு சொல்ல இயலாத நேரம் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு அனைத்தையும் நாம் ஒரு டிடிபி ஒர்க் செய்து பள்ளிவாசலில் வைத்துள்ளோம். இவர்கள் அனைவருக்கும் நான் தவறாக யாரும் பேர் விட்டு போனாலும் அவர்கள் அதை அல்லாஹ் ரசூலுக்காக ஏற்றுக்கொள்ளவும். இவர் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஒரு நல் கூலியை கொடுப்பானாக. இறுதியாக இன்று இரவு உணவு ஏற்பாடு செய்துள்ள நூரியா தெரு இஎம்எம் நஜீர் அகமது அவர்கள் மேலும் நியாசிர் அகமது அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எமது வக்கூப் வாரிய தலைவர் அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ராஜகுமார் அவர்கள், செம்மனார் கோயில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட குழு உறுப்பினர் ராஃபியா நர்கீஸ் பான் அவர்கள், பூம்புகார் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பவுன்ராஜ் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில செயலாளர் காயல் மஹபூப் அவர்கள், ஆளுதுறை ஷாஜஹான் அவர்கள், கலீபா சாஹிப் அவர்கள், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு உரையாற்றி சென்றுள்ள கலீல் அஹமது அவர்கள், நமது ஆயப்பாடி, திருக்கலாச்சேரி, பெரிய கூத்தூர், பிலால் நகர், இடத்துக்கட்டி சாத்தனூர் அனைத்து ஊர்களில் வருகை தந்துள்ள நிர்வாக பெருமக்கள், சங்கத்து உறுப்பினர்கள், பைத்துல் மால் நிர்வாகிகள், மேலும் மதரசா மனார்ஹுதா தீனியாத் மொத்த மதரசா மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த கட்டிடத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மேஷன், கார்பெண்டர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், மேலும் காவல்துறை வருகை தந்து பாதுகாப்பு அளித்த காவல்துறை, இந்த மதரசாவிற்கு வருகை வழங்கிய கீழத்தெரு அசர் அலி அவர்கள், சிறப்பாக இந்த கட்டிடத்தை முடித்து தந்த நமது இன்ஜினியர் எடிசன் அவர்கள், அதற்கு மேலாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த நாங்களே செய்ய வேண்டும், எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கொடுக்க வேண்டாம், நீங்களே செய்ய வேண்டும் என்று எங்கள் மீது அபார நம்பிக்கை வைத்துள்ள எங்கள் கமிட்டி உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் ஜாமியா மஸ்ஜித் வக்ஃப் நிர்வாக சபை சார்பாகவும் நன்றி கடந்த சலாத்தினை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.